ஐயா வணக்கம். நாங்க நல்லவங்க. நாங்க யார் வம்பு தும்புக்கும் போறது இல்ல. போற இடமும் தெரியாம வர தட்டமும் தெரியாம பூ போல வாழ்ந்துட்டு இருக்கோம். என் பேர் ஈஸ்வரிங்க மேடம். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். எங்கள் அப்பா பேர் வீரமணி, எங்கள் அம்மா பேர் கல்பனா. அவங்களுக்கு வந்து 2 பொண்ணு. நான் தான் மூத்தவ. எனக்கு வந்து ஒரு தங்கச்சி இருக்குது. 2 பொம்பளை பிள்ளைங்க தான். பசங்க யாரும் கிடையாது. எனக்கு வந்து 2010 மாப்பிள்ளை தேடினாங்க. இப்போ நாங்கள் கல்யாணம் முடிச்சிருக்கிற அவங்களோட அக்கா குடியிருந்தாங்க, ஒத்திக்கு வச்சிருந்தோம். அவங்க மூலியமா மாப்பிள்ளை தேடினாங்க. எங்கள் வீட்டில் தம்பி இருக்குது, இந்த மாதிரி உங்கள் அக்கா பொண்ணு கொடுங்கன்னு சொல்லி எங்கள் அத்தை மூலியமா கேட்கும். சரி நல்ல பையனாக இருக்கான் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, தனியாக உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. எங்கள் அப்பா வீட்லேயும் சமைச்சிட்டாங்க. அவங்க கிறிஸ்டின், நான் இந்து மேடம். எப்படி ஒத்து வரும் கேட்டது இல்லை. உங்கள் வீட்டில் அவங்க பொண்ணு எப்படி இருக்கும் அந்த மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கணும், நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம். பூ வைக்கிட்டு பொட்டு வைக்கிட்டு கோயில் போட்டு நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம்னு சொல்லி எல்லாமே சமைச்சு தான் கல்யாணம் பண்ணாங்க. ஒரு பாஸ்டரை கூட்டிகிட்டு வந்து கல்யாண மண்டபத்தில் வச்சு தாலி கட்டினாங்க. அவ்வளோதான். தாலி கட்டி ஒரு 3 மாதம் கூட்டு குடும்பமாக தான் இருந்தோம். அப்போ இருந்து சின்ன சின்ன சண்டை வரும் வீட்டுக்குள்ள. ஒரு எனக்கு சாப்பாடு எதுவும் செஞ்சு பழக்கம் கிடையாது எங்கள் வீட்டில். என்ன வயசு உனக்கு? எனக்கு இப்போ 26 மேடம். அப்போ கல்யாணம் ஆகும்போது 19. அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு 3 மாதம் நல்லா இருந்தோம் மேடம். சின்ன சின்ன சண்டை வரும். அவர்கிட்ட சொன்னால் எங்கள் அம்மா எது பேசினா கொஞ்சம் பொறுத்தே போ, அவங்க அப்படி தான் பேசுவாங்க, கொஞ்சம் பொறுத்தே போ தான் சொன்னார். நான் எதுவும் சொல்லிக்கிற மாட்டேன். ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க, நகை கேட்டாங்க மேடம். எதுக்குங்க அத்தை கேட்குறீங்க, இந்த மாதிரி ஒரு நகையை கழட்டி கொடு, வீடு வாங்கணும். அவங்க வீடு சின்ன வீடுங்க மேடம். இது கூட கொஞ்சம் பேசு கிடையாது, சின்ன வீடு. பாத்ரூம் கூட கிடையாது. சித்த நேரம் இருடா, அப்பெல்லாம் கேட்டாலே டயர்ட் ஆகுதுடா. இது போய் அவங்க அம்மாட்ட சொல்லி பாராட்டக்குது. அவங்க அம்மா அதான் உன் பர்சனில் சொல்லியிருக்கேல, வேறு வீடு பார்க்க சொல்லி தனி கொடுத்துன போறியாம்ல, வேறு வீடு பார்க்க சொல்லியிருக்கேல. அப்போ உங்கள் ஐயா அம்மாவை வீடு பார்த்து வைக்க சொல்லு. நான் இதை எங்கள் அம்மா அப்பாட்ட சொன்னேன், இந்த மாதிரி வீடு பார்த்து வைக்க சொல்கிறாங்கம்மா அப்படின்னு. ஏமா நீங்கள் வாடகை கொடுத்து எதுக்கு இருக்கணும், நம்ம வீடு தான் மாலைவரத்தில் இருக்குல்ல, ராஜபாளையத்தில் எங்களுக்கு சொந்த வீடு இருக்குது மேடம். எங்கள் அப்பா சொத்தை வந்து எங்கள் பிரித்து கொடுத்துட்டாங்க. அந்த வீட்டில் எங்களை போய் குடியிருக்க வச்சாங்க மாலைவரத்தில். அங்கே போய் ஒரு 2 மாதம் கூட இல்லைங்க மேடம். எங்கள் அம்மா கூட நான் போய் இருப்பேன். அப்போ வந்து அதுக்கு நான் என்ன பண்ணு, சாம்பார் ஊற்றணுமா? பேசுங்க, ஒழுங்காக பேசுங்க. கன்சீவ் ஆகிட்டேன். 4வது மாதம் கன்சீவ் ஆகிட்டேன். தலை தீபாவளிக்கு அழைக்க வந்தாங்க. இந்த மாதிரி நான் அங்கெல்லாம் வர முடியாது, உங்கள் ஊருக்கெல்லாம் வர முடியாது, கோயம்புத்தூர்ல வர முடியாது, உங்கள் அம்மா அப்பா வேணா இங்கே வர சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னார் என் வீட்டுக்காரு. நான் சொன்னேன், இந்த மாதிரி அம்மா அப்பா ட்ரெயின்லாம் போகக்கூடாதாம்மா, 4 மாதம் தான் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி. சரிம்மா நான் வேணா வரேம்மா. அப்போ வந்து போன்ஸ் வந்து நாளைக்கு தீபாவளினா இன்னைக்கு தான் போன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ வேணா நைட் வண்டிக்கு போன்ஸ் வாங்கிட்டு வரட்டுமா, நான் கிளம்பி துணியெல்லாம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாங்க மேடம். வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுவுமே சொல்ல வரல. என்ன வேணா பண்ணுங்க, நான் ஜாலியாக இருக்கேன்டா. 3 வாரம் வேலைக்கு போய் கூட சம்பளம் கொடுக்கறதே கிடையாது. கல்யாணம் முடிச்சு 6 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாங்க மேடம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை? அதான் அவங்க அம்மா ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்து என் கூட சண்டை போடுற சின்ன சின்ன பிரச்சனை கூட ஊதி பெருசாகிறது. அவங்க அம்மா பேச்சை கேட்டா என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாருங்க மேடம். டெய்லி குடிப்பாரு, பயங்கர. என் கூட கல்யாணத்துக்கு முன்னாடி குடிப்பாரு, நல்ல பையன் சொன்னாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும், கல்யாணத்துக்கு முன்னாடி வேற பொண்ணோட தொடர்பு இருந்திருக்கு, எனக்கு தெரியாது. அதெல்லாம் மறைச்சு எனக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிறதா, அது கல்யாணத்துக்கு அப்புறமா திரும்பிக்குவாங்கல்ல அப்படின்னு சொன்னாங்க. நான் பொறுத்து தான் இருந்தேன். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. அந்த மாலை வரல நாங்கள் இருந்தவங்கள 2 மாதம். அப்போ அவங்க அம்மா ஒரு நாள் வந்தது. 3 வாரம் வேலைக்கு போயிட்டு வந்து இதுக்கு சம்பளமே கொடுக்கல. நான் எங்கள் அம்மா வேற மறுநாள் காலையில் வராங்க. வந்தவங்களை வீட்டுக்கு வாங்கன்னு கூட சொல்லலை. வாங்க எப்படி இருக்கீங்க கேட்க மாட்டாரு. எங்கள் வீட்டில் வந்து யார் வந்தாலும் அப்படி கேட்கவே மாட்டாரு. என்னம்மா தம்பி இப்படி போகுது, கோச்சிட்டு போகுது, என்னம்மா சண்டையா சத்தமாக கேட்டாங்க எங்கள் வீட்டில். இல்லைம்மா அவர் வேலைக்கு போகிற அவசரத்தில் போறாருமா, சாயந்தரம் வந்துருவாரு, சம்பளம் வேற வாங்கணும்னு சொல்லிட்டு போனாருமா அப்படின்னு நான் சொன்னேன். சாயந்தரம் 6 மணி வரைக்கும் பார்த்தோங்க மேடம், வரவே இல்லைங்க. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. மறுபடியும் போய் கேட்கறேன், என்னம்மா 10 மணியா வச்சுன்னா காணும் அப்படின்னு கேட்கறேன். சிரிச்சிட்டு சொல்றாங்க மேடம், அவன் மருந்து குடிச்சிட்டான் நம்ம அந்த மாதிரி அப்படின்னு. நம்ம காலையில உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, அப்ப என்கிட்ட சொல்லியிருக்கோமா வேண்டாமா? பொண்ணோட தொடர்பு. ஆமாங்க மேடம். அவள் நினைப்பில இருந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு தொடர்பு இருந்து. கல்யாணத்துக்கு அப்புறமா அவ கூட பேசிருக்காங்க. எனக்கு தெரியாது இந்த மாதிரி எல்லாம். கல்யாணத்துக்கு அப்புறம் யாரும் திரும்ப செய்வாங்க சொல்லிட்டு நான் அதை பெருசாவே எடுத்துக்க மாட்டேன். கையில இந்த மாதிரி பச்சை குத்திருக்காங்க மகேஷ் சொல்லி. சரி, இதெல்லாம் முடிஞ்சு எப்படி இருந்தது உன் வாழ்க்கை? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அதான் மேடம் மருந்து குடிச்சு போயிட்டாருல. அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியில எங்க அப்பா காலையில வந்ததுக்கு அப்புறம் அவ கூட்டிட்டு ஓர அழுது இருக்கு. 10 மணி ஆச்சு. நான் போய் எங்க போய் தேடுறேன், அந்த ஊர் எனக்கு புது ஊர், எங்கேயும் போய் எனக்கு பழக்கமே கிடையாது. போன எங்க அப்பா வரும், எங்க அப்பா போனதும் காலையில விடிய காலையில எங்க அப்பா வந்துட்டாரு. நைட் பஸ் முடிச்சு வந்துட்டாரு. வந்து ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறாரு. தெரிஞ்சவங்க போன் போடுவோம், ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் கேட்கறோம், அவங்க அம்மா அசிங்க தப்பா பேசுது. நீ என்னைக்கு என் புள்ள வாழ்க்கையில வந்து அண்ணன் இருந்து எங்களை பிடிச்சது வீடு அப்படின்னு அந்த மாதிரி பேசுறாங்க. நீ நம்ம என்னடா தப்பு பண்ண, எதுக்கு இப்படி பேசுறாங்க, எதுக்கு இவர் மருந்து குடிச்சாரு இந்த வரைக்கும் எனக்கு காரணமே தெரியாதுங்க மேடம். இப்ப அவரோட வாழியா நீ? 1 வருஷமா பிரிஞ்சுதாங்க மேடம் இருக்கிறோம். இந்த மருந்து குடிச்சிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? மருந்து குடிச்சு கல்யாணம் அப்ப ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் மேடம். சரி, சண்டை போட்டீங்க எல்லாம் ஓகே, அப்புறம் மறுபடியும் ஒண்ணா வாங்கிட்டீங்களா? ஆமாங்க மேடம். ஊர் நாட்டாமை எல்லாம் கூட்டி, அவங்க நாட்டாமை எங்க ஊர் நாட்டாமை எல்லாம் கூப்பிட்டு பேசுறதுக்கு என்னாலதான் மருந்து குடிச்சேன்னு கேட்க சொல்றாரு. ஆனா ஏன் குடிச்சீங்கன்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க. அப்புறம் அவங்க அம்மா சொல்லுது, பழக்கம் வச்சிருந்தால அந்த பிள்ளை நினைச்சுதான் மருந்து குடிச்சிட்டோம். இது என்ன மேடம் பேச்சு?
அவன் என்ன பிறந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், என்ன ஏன் வாழ்க்கை எதுக்கு எடுத்தீங்க? 6 வருஷம் கழிச்சு இங்க வந்து உட்கார்ந்து இந்த கேள்வி கேட்ட பிரயோஜனம் இல்ல. பையனுக்கு 7 மாசம் பையன் ஃபர்ஸ்ட் 7 மாசம் வரைக்கும் இருக்கு. 7 மாசத்துக்கு வளகா போட்டு கூப்பிட்டு போறதுக்கு வந்திருக்காங்க எங்க அம்மா. முதல் நாள் ராத்திரி எங்களோட சண்டை போடுறாங்க, நகை கழட்டி கொடுத்துட்டு போனி, வளகா போட்டு போகும்போது நகையோட போக கூடாது. நான் நகை கழட்டி கொடுத்துட்டு போய் எதுக்கு உங்களுக்கு நான் புள்ள தேய்ச்சி வெறுங்காலத்தோட போக கூடாது இல்ல, எதுக்கு அப்படி கழட்டு கேட்குறீங்க, எங்களுக்கு வேணும் அப்படின்னு என் கூட சண்டை போட்டாங்க. நான் கொடுக்கல, என்னைய அடிச்சு விரட்டுறாங்க மேடம். அம்மா பிள்ளையும் சேர்ந்துட்டு 12 மணிக்கு அடிச்சு விரட்டுறாங்க வயிற்று காட்சி. இவர் என்ன செஞ்சாரு, பின்னாடியே வந்துட்டாரு. நீ வா, நீ இல்லாம இருக்க முடியாது ஈஸ்வரி, நீ வா இப்பயும் ஊருக்கு கிளம்பி வந்துரு, இல்லைன்னா என் தாலியை கழட்டி கொடு அப்படின்னு கேட்குறாங்க மேடம். இல்லைன்னா உன் வயிற்றுல வளர பிள்ளை என் பிள்ளை கிடையாது, அது யார் பிள்ளையோ அப்படின்னு சொல்லிட்டு போறாருங்க மேடம். எனக்கு புரியலைங்க, ஆக்சுவலா புரியாம தான் கேட்குறேன். நான் வந்து பார்த்து கடைசியில் கொஞ்ச நாள் விசித்திரமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் ஆச்சரியமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் பைத்தியம் முடிச்சிச்சு, இப்போ வந்து சீன் ஆயிடுச்சு. போனார்ல ஊருக்கு போய் நான் கூப்பிடுறேன், இந்த மாதிரி உங்க மகன் இந்த மாதிரி நீ வந்து தப்பா பேசிட்டு இந்த மாதிரி தாலி கழட்டி கொடுக்க சொல்றாரு, என்னன்னு கேளுங்க அத்தை. நான் ஒரு ஒன்றும் பேசவே கிடையாது, எதுக்கு இப்படி பேசிட்டு போறான்னு கேட்கலாம். அவன் என்ன பேசுறான், நீ என்ன சொன்ன, என் மகனை நீங்க தானே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க மேடம் அவங்க. அதுக்கப்புறம் போன் வைக்கல, அவன் 1000 தப்பு பண்ணுமே ஆம்பளை, நீ தான் பொறுத்து இருக்கணும். குழந்தையும் மறந்துச்சு 7 மாசம் விட்டுட்டு போன வரேன், அதுக்கப்புறம் வரவே கிடையாது. இவங்க பண்ண டார்ச்சர்ல என் பையனுக்கு பெரியவனுக்கு மூளை வளர்ச்சியே கிடையாதுங்க மேடம். 15 நாள் குழந்தை ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி போன் போடுறாங்க எங்க வீட்டுல. எங்க பாட்டி இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. பிறந்த குழந்தை மூச்சு பேச்சு இல்லாம இருந்தா என் பையன். பிறந்தப்ப ஆனா பொண்ணு கூட தெரியாது, செத்துச்சா பழச்சுதான் எனக்கு தெரியாது மேடம். 15 நாள் பிரிஞ்சு இருந்தோம். 3 மாசம் கழிச்சு வராங்க மேடம் பிள்ளைய பாக்க. வந்து பெத்த தாய் பின்னாடி வந்துட்டு போயிட்டாருங்க மேடம். ஒரு வாரம் அந்த பிள்ளையை தூக்கல, என்னம்மா எப்படிமா இருக்க, ஒரு வார்த்தை கேட்கல மேடம். எப்படி இருக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து எழுதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அனுப்புனாங்க. இந்த 2 மாசம் நல்லா இருப்பேன், மறுபடியும் அடிச்சு துரத்திருப்பாங்க. நான் இந்த பையனோட அவ்வளவு இது பண்ணிட்டு இருக்கேன், மூளை வளர்ச்சியில இப்படி பிள்ளையை பேத்துட்டோமே அப்படின்னு சீரியஸா நான் என்னால என் வீட்டாக போற அப்படி கஷ்டப்படுறாங்க. அந்த பிள்ளைக்கு இப்படி வாழ்க்கை நம்ம இது பண்ணிட்டோமேன்னு வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல. ஒவ்வொரு நாள் இப்ப வரைக்கும் என் பிள்ளைக்கு வேலை செஞ்சு நான் தான் மேடம் எங்க வீட்டுல இருந்து கஞ்சி ஊத்திட்டு இருக்கேன். அவங்க வீட்டுல 2 மாசம் என் வீட்டுல வருஷ கணக்குல இருப்பேன் மேடம். இன்ன வரைக்கும் அப்படிதான். மறுபடியும் இன்னொரு புள்ள எதுக்கு பெத்துண்ட? 2 பிள்ளையோட ஆபரேஷன் பண்ணிட்டோம் மேடம். இவங்க அம்மா அப்பா கூட வேணாம்னு சொன்னாங்க. நல்லா இருக்கு, நல்லா வச்சுக்கலாம்னு நினைச்சேன். பையன் சரியில்லை, ஒரு குழந்தை பார்ப்போம், பார்த்துட்டு அப்புறமா பையன் பெருசான கூட வளர்த்துவான். பையன் ஏற்கனவே சரியில்லாமல் பிறந்த பையன், புருஷனும் சரியில்லை, பார்த்துக்குப்பா கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொன்னா கேட்கல. அந்த பையன் எனக்கு 2வது குழந்தை வேணும் அப்படின்னு எங்களோட பொண்ணுல பேசுறாப்ல. தூக்குதா சொல்லுதே, தூக்குதா ஏயில போமா தூக்குனாச்சுன்னா சொல்லல. நல்ல நொங்கு சீவிர அருவா இருக்கு, அதை வாங்கிட்டு வர வச்சு அப்படி சொர 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 சீ விட்டுறேன். தூக்குது, துடிக்குது, வைக்குது, வலிக்குது. எங்க பிள்ளைய கட்டி கொடுத்து ஒவ்வொருத்த கட்டி கொடுத்தாச்சுன்னா கொஞ்சம் மன நிம்மதியா இருப்பாங்க. என்னங்க மேடம், நாங்க பிள்ளைய கட்டி கொடுத்த நாளையில இருந்து எங்க பொண்ணு அந்த வாசப்படியில் மிதிச்சது நாளையில இருந்து நாங்க தினம் செத்து பிழைக்கிறோம். நாங்க மனசு நிம்மதியே இல்லை. ஆனா எவ்வளவு டார்ச்சர், யாரும் எந்த அப்பா அம்மா தாய் தப்பனுக்கு வரவே கூடாது, அவ்வளவு டார்ச்சர் நாங்க அனுபவிச்சிட்டோம். பொண்ணு புருஷன் மாட்டிக்கல எந்த குடும்பம் சண்டை வராம இருக்காதுங்க மேடம். சண்டை வரட்டும், அடிக்கட்டும், பிடிக்கட்டும், அவங்க கொண்டாட்டி அவங்க குடும்பம் சரிங்களா. அடிச்சு அதே சமயத்துல ஒண்ணு குடிக்கணும். இந்த பையன் என்ன பண்ணுது தெரியுங்களா, அடிச்சு துரத்தி விட்டுறாப்ல. அடிச்சாம வெளியே மேடம் கூப்பிடவே வர மாட்டாங்க. எப்படி போனாலும் அவருக்கு வர தெரியும், வரட்டும். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. சரி அப்படிதான் மேடம் பேசுவாங்க. அது சிறுசு சின்ன சிறுசு சண்டை கட்டினா நான் பெத்தவ பெரியவா, நான் யாருமே பையனை பத்தன்னு வைங்க, என்னடா சண்டை போடுங்க, உங்களுக்கு என்ன சண்டை வருது, பிள்ளை போய் கூட்டிட்டு வாடா அப்படின்னு நான் அனுப்பணும். 2 நாள் வரைக்கும் சொன்னதே கிடையாது மேடம். என் மாமியார் 2 நாள் வரைக்கும் சொன்ன கிடையாது. அடிச்சு விரட்டுடா, அவங்க அப்பா வீட்டுக்கு போட்டோம், அடிச்சு விரட்டுடா, அவ என்னத்த சாதிக்க போற அப்படின்னு கேக்குறாங்க மேடம். இந்த பிள்ளைய வந்து குடிக்காம தான் கல்யாணம் பண்ணாங்களாமா, நீங்க காசு பண்ணது காசு போட்டு தான் கல்யாணம் பண்ணாங்களாமா அப்படின்னு சொல்றாங்க வெளிப்படையா. நகையெல்லாம் கொடுக்கல நீ? நகையை கொடுத்துட்டேன் மேடம். அவங்க அம்மா ஆபரேஷன் கடிச்சு நம்ம அத்தை தான் நல்லா இருக்கும்போது கேட்டாங்க, நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். என்ன சொன்னாங்க, எங்க அம்மா ஆபரேஷன் காணுதானே கற்பை போய் எடுக்கணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க எங்க அத்தைக்கு. அப்ப என் நகையை வாங்கினாங்க மேடம், வச்சாங்க. நான் வேண்டாம் என்ன அடிச்சு போட்டு புடுங்கிட்டு போனாருங்க. வச்சு 4 வருஷம் ஆச்சு, ஒரு வட்டி கட்டல, உண்மை கட்டல, திருப்பல. 4 பேர் அவங்க குடும்பத்துல வேலை பாக்குறாங்க, என் பிள்ளைய அடிச்சு துரத்தி விட்டாங்க. நகையை வாங்கிட்டாங்க. நான் வச்சு 2 பிள்ளையும் தான் பாத்துட்டு இருக்கேன். அந்த நகைக்கு வட்டி கூட கட்டக்கூடாதா? மாமனார் வேலை பாக்குறாரு, கொழுந்தனார் வேலை பாக்குறாரு, பையன் வேலை பாக்குது, அவங்க அம்மா வேலை பாக்குது. கேஸ் கொடுங்க. கேஸ் கொடுத்துருங்க மேடம். கேஸ் கொடுத்துருங்க மேடம். ஒரு வழிக்கு வர மாட்டேங்க மேடம். காட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சரவண. முடியாது. இப்ப நாங்க அங்க அதே ராஜபாளத்துல கொடுத்தோம். கூட்டத்துக்கு அவங்க இப்ப நீங்க சொல்லி விடுற மாதிரி அவங்க என்னடா இப்படி பண்றான்னு சண்டை கொடுத்து விட்டா நல்லா வச்சுக்கன்னு கூட்டிட்டு போவாரு. அது 2 மாசம் 1 மாசம் தான் மறுக்க அடிச்சு பத்தி விட்டுருவாப்ல, இப்படி பண்ணிடுவாரு. அப்புறம் நாங்க வருவார் கூப்பிட்டு வருவாரு அப்படின்னு நாங்க வெயிட் பண்ணிருந்தோம்னா வரதே கிடையாது. அப்புறம் நாங்க கூப்பிட்டோம்னா வரது கிடையாது, போன் எடுக்கிறது கிடையாது. இல்ல போலீஸ் நகையை வாங்கி கொடுக்க சொல்லி சொன்னா பயப்பட மாட்டாரா? பயப்படுறது பயங்கர இருக்கு. என்னன்னு தெரியும், எங்க வேணா சொல்லிடு, எங்க போவடி போலீஸ் ஸ்டேஷன் தான என்ன செய்வாங்க. இப்ப உள்ள வச்சு அடுத்த செகண்ட் வெளிய வந்துருவேண்டி அப்படின்னு பேசுறாரு மேடம். சொட்டக்கு போட்டு பேசுறாரு மேடம். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ.
ஐயோ எங்களை ரொம்ப அந்த பையன் கஷ்டப்படுத்து. ஏற்கனவே ஒரு பிள்ளை அந்த பையன் பழக்கம் இருந்திருக்கு. எங்களை ஏமாற்றி மோசடி பண்ணி கல்யாணம் பண்ணிச்சிட்டாங்க. கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு தெரிய வந்துச்சு. அவள் பேர் எங்கே வரைக்கும் பச்சை குத்திருக்கான். எந்த பிள்ளையும் அந்த மாதிரி பச்சை இருக்கையில் வாழ்வாங்களா? அடுத்த பேர் பச்சை குத்திருக்கல அப்படின்னு என் பிள்ளை சொல்லுச்சு. அம்மா வயசுல எல்லாம் இருக்கிறதாம்மா, அனுசரித்து வாழ்ந்துக்கோ, திருந்திக்கு வாங்கம்மா, எல்லாம் வயசுல இருக்கிறத அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்படி சகிச்சிருந்த பிள்ளைய இப்போ அடுத்து அங்கே ஒரு பக்கத்து வீட்டுக்காரி பழக்கம் வச்சுட்டு அவளுக்கு 200 ரூபாய்க்கு பிறந்தநாளுக்கு பூ வாங்கி கொடுக்க நான் அங்கே இருக்கும் சேலை வாங்கி கொடுக்க. இங்க வாங்க. உங்க பேரு? மாலதி நகர். என்ன வேலை செய்யுங்க? பெயிண்டிங் வேலை. என்னப்பா பிரச்சனை உங்க வாழ்க்கையில? அவங்க தான் பிரச்சனை சொல்லி போல்ட்ட சொல்லி கேஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்கு சும்மா ஒருத்தர் பிரச்சனை சொல்லுவாங்களா? ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் கூட நமக்குள்ளே இருக்கும்னு நான் சொல்லுவேங்க மேடம். அதை ஏன் அவங்களுக்குள்ள வச்சுக்கிறது கிடையாது. இது அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி அதை போய் உடனே கேஸ் கொடுத்துருது. சின்ன தப்புன்னா இந்த மாதிரி தப்பு? அவங்க கல்யாணம் முடிச்ச புதுசில் நான் குடிப்பேன், வேலை பார்க்குற வேலையை சரக்கு அடிப்பேங்க மேடம். அப்படிங்கும்போது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் சரி, அதை நம்ம சொன்னால் சரி ஏற்றுக்கிறோம் மேடம். அதை போய் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி அதை பெருசுப்படுத்துறது. குடிக்காதனா குடிக்காமல் இருந்துற மேடம். அப்படி சொல்லி வராமலே இருக்கிறதாலும் அப்பா அம்மாட்ட சொல்லி அந்த மாதிரி சொல்லு சத்தியமா சொல்லு. வேற என்ன சொல்லி பண்ணாங்க? இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேடம், அவங்க முதல் கட்டினது நினச்சி அவங்க மாமா கட்டி கொடுக்கணும்னு இருந்தாங்க மேடம். அவசரமாக பொண்ணு பார்த்து எனக்கு கட்டி வச்சுட்டாங்க. கட்டி கொடுக்கணும்னு நினச்சது அவங்க தாய் மாமாவுக்கு. அவர் கட்ட மாட்டேன் அப்படின்ட்டார். இருக்கும் அது அவசரமாக எனக்கு கட்டி வச்சு எதுக்கெடுத்தாலும் பிரச்சனை தூண்டி விட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க மேடம். என்னது பிரச்சனைனா இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் கிறிஸ்டின் மேடம், அவங்க வந்து இந்து. அவங்க என்ன சம்மதத்துக்கு ஒத்துக்கிட்டு தான் கல்யாணங்களை முடிச்சு வச்சாங்க. பொட்டுங்கெல்லாம் வைக்க எங்கள் கிறிஸ்டின் முறைப்படியில் வைக்கக்கூடாது. அதை வைக்காதுன்னு சொன்னால் நான் அப்படி தான் வைப்பேன், அது செய்யாதுன்னா அதை தான் நான் செய்வேன் அப்படின்னா பிரச்சனை உண்டு பண்ணிட்டே இருக்கும். அப்படித்தான்டா பேசுவேன். ஏங்க திட்டாம நீ பொத்திட்டு உட்கார்ற. நீங்க யாரோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க இப்போ? இப்போ நான் வேறு கல்யாணம் முடிச்சிட்டேங்க. அது எப்படி இவ்வளோ டைவர்ஸ் பண்ணாம கல்யாணம் முடிப்பீங்க மேடம்? நான் அந்த சூழ்நிலை என்னை அடிச்சு வரட்டி விட்ட சூழ்நிலை நான் வேறு பண்ணுறதுக்கு ஒன்றும் வழி இல்லை மேடம். எங்கள் அம்மா வீட்டில் சேர்த்துக்கிற மாட்டேன். ஸோ நீ ஒரே பிரச்சனை அலையிற, என்னையும் கோடி கேஸ் நிலைய வச்சு நான் சாகவா? நீ போ, எனக்கு நீ இப்போ இருக்க எனக்கு தான் வேலை போல. அதுக்கு எதுக்கு இன்னொரு பொண்டாட்டி தேடி பண்ணி? எனக்கு இப்போ வருங்காலத்தில் எனக்கு என்ன மேடம் ஆதரவு இருக்கு? இவரும் இப்போ அப்பா அம்மா பேச்ச இது பண்ணி எனக்கு கோர்ட்டு கேஸ் நிலைய வைக்கிறாங்க. அப்போ சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. யார் கல்யாணம் பண்ணிருக்கீங்க? என் ஊரில் உள்ள பிள்ளைய ஒரு பிள்ளை கிடையாது. அவங்களுக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாங்க. குழந்தை என்ன வயசாச்சு? அவங்களுக்கு 5 வயசு இருக்கும். ஒரு குடும்பம். அப்போ அவங்க புருஷன் இருக்காங்க? அவர் வேணாம் சொல்லி எல்லாம் எழுதி முடிச்சாச்சு. நீங்களே முடிச்சுக்கிட்டீங்களா? இல்லை, அங்கே ஊரில் வச்சு எங்கள் ஊரில் பெரியவங்க வச்சு எல்லாம் முடிச்சு. இப்போ அவங்களோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க? ஆமாங்க. இப்போ கேஸ் போட்டால் 2 பேரும் உள்ள போகணும். ஆமாம் மேடம், தெரியல முடிச்சாச்சு. இப்போ வக்கீல் வந்து ஏதாச்சும் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. ஏதாச்சும் பண்ணலாம் முடியாது. உன்னையெல்லாம் சின்ன வயசுலேயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. நல்லா மூஞ்சிய பாரு, சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி. வணக்கம்மா, நான் ஜி தமிழ்லேருந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுகிறேன். சொல்லுங்க மேடம். உங்க ஹஸ்பண்ட் பேர் என்னதுமா? பால்தினகரன். இவர் உங்களோட 2வது கணவர் இல்லையா? கல்யாணம் பண்ணிட்டீங்களா நீங்க பால்தினகரனை? ஆயிடுச்சு மேம். எப்போ ஆச்சு? கல்யாணம் 1 வருஷம் ஆச்சு மேம். கல்யாணம் ஆன ஆம்பளை எப்படிமா கல்யாணம் பண்ணுவீங்க? மேம் அப்போ அவங்க ஒய்ஃபோட பிரிஞ்சுதான் மேம் இருந்தாங்க. ஒன்னா இருந்தாங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். சட்டப்படி பிரிஞ்சுட்டாங்களா? விவாகரத்து வாங்கிட்டாங்களா? பேப்பர் இருக்கா அவங்க கிட்ட? அப்புறம் உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிடுவேன். நீங்க உங்க முதல் புருஷனை பிரிஞ்சு வந்தீங்க? பிடிக்கல மேம், இவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அதான் மேம் வந்தேன். அப்ப யார் வேணா யார பிடிச்சிருந்தாலும் திருமண வாழ்க்கையில இருந்து வெளியே வந்து போயிடலாமா? இல்ல மேம். அப்புறம் என்னமா பதில் அது? தப்புதான் மேம். நீ இன்னொருத்தரோட மேல ஆசைப்பட்டதுனால உன் பொண்ணுக்கு அப்பா இல்லாம ஆச்சு. பையனோட அந்த பையன் சொல்லு, பொண்டாட்டியோட போய் வாழ சொல்லு. பையன் என்னோட என் குழந்தையோட என்ன மேம்? உன் குழந்தையோட அப்பாட்ட போ. குழந்தைக்கு அப்பா இருக்குல்ல? இப்ப எனக்கு அவங்களுக்கு குழந்தை பிறந்து இப்போ 1 மாசம் தான் மேம் ஆயிருக்கு. இன்னொரு குழந்தை பிறந்தாச்சா அவனுக்கு? இப்போ குழந்தை 1 மாசம் தான் மேம் ஆயிருக்கு. அந்த குழந்தை என்ன மேம் பண்ண? இந்த பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இதோட உன்னோட வாழ்க்கை முடியலமா? உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு இன்னும். அப்பா அம்மா எப்போ எல்லாம் இருக்க மாட்டாங்க கூட. சட்டப்படி எடுக்க வேண்டியது ஆக்ஷன் எடு. அது ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா உனக்கு டைவர்ஸ் இப்படி கிடச்சிடும். அவங்க ஜீவனாம்சம் கொடுக்கணும், குழந்தைகளுக்காக எல்லாமே செய்யணும். அத்தனையும் எல்லாமே உனக்கு ஃபேவராக தான் இருக்கு. புரியுதா? அப்புறம் என்னவோ பண்ணட்டும் அவரு. அது மட்டும் இல்லாமல் அவரை கம்பி எண்ணெய் வைக்கணும். அது உங்க கையில தான் இருக்கு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.